வருண் ஓவர்ல வந்து ஒரு 12 என்னமோ போச்சு. இவர் ஓவர்ல ஹர்ஷ்தீப் சிங் ஓவர் 24 ரன்ஸ் போச்சு. அங்க தான் ரன்ஸ் அதிகமா போச்சு. பட் ஹர்திக் அந்த ஓவர் பிரில்லியன்ட். ஆமா. இப்ப நான் சொல்றதுலயே இந்த ஸ்ட்ராட்டஜிய ரொம்ப ஈஸியா இம்பைப் பண்ணிட்டு போடக்கூடியவர் ஹர்ஷ்தீப் தான். அவர் யார்க்கர்ஸ் பிரமாதமா வரும். பட் அவர் என்னமோ ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லைக் குட் லெக்ல போய் போட்டுருக்காரு. அந்த பால் அவர் போட்டுறவே கூடாது. அது அப்புறம் ஒரு ஸ்டூபிட் பவுன்சர் ஒண்ணு போட்டார். ஒரு வைடு ஒரு 4 போச்சு டவுன் தி லெக் சைட். அதெல்லாம் என்ன ட்ரை பண்றாரு? அவர் எது அவர் பவுன்சர்ல பயமுறுத்தக்கூடிய ஒரு பவுலரே கிடையாது. அதனால அவர் தான் ஹி ஷுட் எய்ம் மோர் பிகாஸ் ஹி காட் அ லவ்லி ஸ்லோவர் ஒன் அண்ட் வைட் யார்க்கர்ஸ் போறது அவருக்கு நல்லா தெரியும். அவர்லாம் தான் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். அந்த பாட்டி ஏன்னா அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் பயன்படுது. ஃபீல்டிங் ரொம்ப பேடா இருக்கு. அது இப்ப சொன்ன ரொம்ப நாள் சைனிங்க. எதுக்கு இப்படி விடுறோம் கேட்ச்? சரி இந்த கேட்ச் ஸ்ட்ரெயிட் கேட்ச் விட்டார் அபிஷேக். அதுக்கப்புறம் ஒரு கேட்ச ஓடி வந்து டைவ் அடிச்சார் பாத்தீங்களா? அது டைவ் அடிக்க வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. நோபடி இஸ் கோயிங் டு டெல் யூ த டிக்ளைன் தி டிஸ்மிசல் ஒன்லி பிகாஸ் யூ டிடன்ட் டைவ். கால ஃப்ரண்ட்ல லீன் பண்ணி சாதாரணமா புடிச்சு தூக்கி போடலாம் அந்த கேட்ச். இவனுக்கு ஹெட் ஃபயர் பிடிக்கல, எங்க டைவ் அடிச்சார் ஃபர்ஸ்ட் கேட்சுக்கு. உட்கார்ந்தது டேஞ்சர். பட் சாதாரண புடிச்சு தூக்கி போட்டார். அந்த இடத்துல டைவ் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பந்து கீழே ஒரு சமயத்துக்கு டைவ் அடிச்சு போகும்போது தான் அந்த கேட்ச் ஓடணும். பாலை பிடிச்சி ரீச்லயே இல்லைன்னா டைவ் அடிக்கலாம். ரீச்ல இருக்கிற கேட்சுக்கு எதுவும் டைவ் அடிக்கும். ஸோ அது தேவை கிடையாது. அந்த கேட்சை விட்டாரு.